தமிழக அனைவருக்கும் வணக்கம். ஹெச்வினோத் அவருடைய இயக்கத்தில் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் இந்த திரைப்படம் எனக்கு வெளியாக இருக்கு. ஏற்கனவே மொத்தமாக திருட்டுத்தனமாக வெளியான ஒரு திரைப்படம் இன்னைக்கு அஃபிஷியலாக தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படி மொத்தமாக திருட்டுத்தனமாக வெளியாக இருந்தாலும் கூட வழக்கமாக விஜய் அவர்களுக்கு அந்த ஓப்பனிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த வயசான அம்மாக்கள் பார்த்தீங்கன்னா இது விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வயசானவங்க இந்த திரைப்படத்தை நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த ஓப்பனிங் அப்படின்றது நல்லாவே இருந்தது. அதுக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் கார்டு, முக்கியமாக இந்த சென்சார். நிறைய பேர் இந்த திரைப்படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட்டே ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. அதை விட முக்கியமாக அந்த விஜய் அவர்களுக்கான அந்த டைட்டில் கார்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அப்படின்ற அந்த டைட்டில் கார்டு பார்க்கறதுக்காகவே அதை எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் ரொம்பவே ஆர்வமாக போயிருந்தாங்க. ஏன்னா இந்த படம் லீக் ஆகிடுச்சு, நிறைய பேர் பார்த்துட்டாங்க, பார்க்கலாம், அதெல்லாம் செகண்டரி. எங்களுக்கு தேவை அந்த டைட்டில் கார்டு தான், அதுக்காக தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் இந்த டைட்டில் கார்டுக்காகவே போனாங்க. படத்தோட கதை மக்கள்கிட்ட மத ரீதியான ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டி பிளவுபடுத்த நினைக்கும் ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியோட அந்த செயல்பாட்டுக்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுற ஒரு தூய சக்தி தான் இந்த ஜனநாயகன். டிவிகே தளபதி வெற்றி கொண்டான் ஒரு கொலை குற்றத்துக்காக ஜெயிலில் இருக்கிறாரு. அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய ஜெயிலரோடவும் அவங்களோட அந்த குழந்தையோடவும் ரொம்ப இணக்கமாக இருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஃபோபியா அப்படின்ற ஒரு வியாதி இருக்குது. சடனாக அதிர்ச்சியாக ஒரு சத்தமோ இல்லை யாரோ கத்தி பேசினாலோ உடனே அவங்களுக்கு வீசிங் வர மாதிரி பயந்துருவாங்க. அவங்கள வந்துட்டு ஒரு ஆர்மி கேர்ளாக மாற்றணும் அப்படின்றதான் அவங்களோட அப்பா கௌதம் அவரோட ஆசையாக இருக்கும். அவர் வந்துட்டு ஒரு ஆக்ஷனில் இறந்துறாரு. அவர் இறந்ததுக்கு அவரோட பொண்ணை தன்னோட பொண்ணை நினச்சி ஒரு சித்தப்பா ஸ்தானத்திலிருந்து அவரோட பொண்ணை வளர்த்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு தளபதி வெற்றி கொண்டான் அவர்கள். ஸோ அவரோட கனவை நிறைவேறிச்சா அந்த பொண்ணை மிலிட்ரிக்கு அனுப்புனாரா, அந்த பொண்ணுக்கு கூட இந்த ஃபியர் ஃபோபியாவுக்கு என்ன காரணம், அதுக்கான ஃப்ளாஷ்பேக் என்ன, இவர் எந்த கொலை குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போனார், அதே மாதிரி இந்த நாட்டையே இந்த மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய இந்த வில்லன் கிட்ட இருந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் இந்த ஜனநாயகன் காப்பாற்றினாரா அப்படின்றதான் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தோட முழு கதை. இந்த படம் ஏற்கனவே நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். இது தெலுங்குல பாலகிருஷ்ணா அவர் நடித்த பகவந்த் கேசரியை அப்படியே தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ஒரு தமிழ் கேசரியை கிண்டி கொடுத்துருக்கிறாரு இந்த திரைப்படத்தோட இயக்குனர். கண்ணெதிர்க்க அநீதி நடந்தா அதை தட்டி கேட்குற அதே பழைய ஃபார்முல இருக்கக்கூடிய ஒரு கிளிஷே ஹீரோ. வழக்கம் போல அந்த ஹீரோக்கு பில்டப் கொடுக்குற அவன் வந்தானா அவன் நின்னானா ஏண்டா அவனை தொட்ட அப்படின்ற மாதிரி வழக்கம் போல அந்த ஹீரோக்கு பில்டப் கொடுக்கறதுக்குன்னே அவர் சுற்றி இருக்கிற ஒரு சில அல்லக்கைகள். ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஹீரோ செய்யக்கூடிய அந்த சாகசங்கள் தான் ஒட்டுமொத்த திரைப்படமாகவே இருக்கு. இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டதோட முக்கிய நோக்கம் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கட்சிக்கு ஒரு எலெக்ஷனுக்கான ஒரு கேம்பெயினாக இந்த முழு திரைப்படம் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த திரைப்படத்தை எடுத்தாங்க. ஆனால் நல்ல வேளை இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கும். ஏன்னா அந்த திரைப்படத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த பில்டப், ஏன்டா எங்களை சோதிக்கிறீங்க, எதுக்குடா இவ்வளோ பில்டப் அப்படின்ற மாதிரி தான் திரைப்படத்தில் அவருக்கான பில்டப் இருந்து. ஆனால் அங்கங்கே ஒரு சில இடங்களில் இவர் பேசக்கூடிய அந்த அரசியல் வசனங்கள் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருந்து. இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் டோஸாக இருந்தது. இன்னொன்று, இது விஜய் அவர்களோட கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால விஜய் அவர்களோட அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த எல்லா மேனரிசத்தையும் போட்டு கலக்கி அந்த பஞ்ச் டைலாக்லாம் போட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது போதும் போதும் அப்படின்னு தகற்ற அளவுக்கு தான் அவரோட அந்த மேனரிசம் அந்த பஞ்ச் டைலாக்ஸுமே இருந்தது. அதாவது இந்த மேனரிசம் அப்படின்றது ஒரு தடவை பண்ணால் அது ஒரு மேனரிசம், ஒரு ஸ்டைல், அது ஒரு அழகாக இருக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா கிரிஞ்ச் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் இருக்கும். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து ஒரு தடவை இல்லை பல தடவை பண்ணிட்டு இருந்தார். ஆனால் மற்றபடி அவரோட அந்த ஃபேவரட் ஏரியாவான ஸ்டண்ட்லையும் சரி டான்ஸ்லையும் சரி பின்னி படல் எடுத்திருந்தாப்புல. முக்கியமாக அந்த கச்சேரி சாங்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த ஏஜுக்கு என்னமா ஆடுறாரியா அப்படின்ற மாதிரி பயங்கர பிளாஸ்டாக தான் இருந்து. ஒரு சில ஒரு 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா எமோஷன் காட்சிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்து. முக்கியமாக அவங்க அம்மா பார்க்கும்போது ஒரு அழுகிற காட்சி அதுவாக இருக்கட்டும். கிளைமேக்ஸில் வந்துட்டு இந்த மமிதா பைஜ் வந்து ஒரு சில வசனங்கள் பேசும்போது ஒரு எமோஷனல் ஆகிற காட்சிகள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி மமிதா பைஜ் அவங்களோட ஆக்டிங்கும் ஒரு சில இடங்கள் நல்லா இருந்து, ஒரு சில இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர்டோஸாக இருந்து. முக்கியமாக விஜய் அவர்களும் சரி மமிதா பைஜலும் சரி சினிங்கிட்டு திரும்புவாங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் ஓவர் ஆக்டிங்காக இருந்தது. அடுத்து பிரகாஷ் ராஜர் இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர்லாம் ஒரு பல தடவை நிறைய திரைப்படங்களை பண்ணியிருக்கிறாரு. ஸோ வழக்கம் போல ஒரு பொலிட்டிக்கல் வில்லனாக வந்து அவர் என்னெல்லாம் பண்ணுவாரோ அது வழக்கமாக பண்ணிட்டு போயிருந்திருக்காரு. ஸோ அவரை வச்சு இந்த அரசியலுக்கு ஏற்ற மாதிரி அந்த எலெக்ஷனுக்கு அந்த என்ன சொல்கிற அவரோட கட்சிக்கு ஏற்ற மாதிரி வசனங்களை எப்படி வைக்க முடியுமோ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அந்த திரைப்படத்தில். அதில் ஒரு காட்சி ரொம்பவே நல்லா இருந்து. இந்த வேர்க்கல்ல திருடி சாப்பிட்டு அவர் ஒன்று பண்ணுவார். ஸோ அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பொலிட்டிக்கலுக்கு பயங்கரமாக ஆப்ட் ஆகிற மாதிரி அந்த ஒரு காட்சி நல்லாவே எடுத்திருந்தாங்க. அடுத்து மெயின் வில்லன் பாபி தியோல். ஸோ ஆக்சுவலாக பாபி தியோல் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு வில்லனாக தான் வந்திருந்தார். இந்த காஸ்டியூம் செக்ஷனில் அவருக்கு வந்துட்டு இந்த பேர் பாடியாக தான் வரணும், உங்களுக்கு வந்து சட்டையே கிடையாது சார், ட்ரெஸ்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. மேக்ஸிமம் ஆஃப் சீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டையே இல்லாமல் தான் வராரு. ஒருவேளை இந்த ஜெய்சான்ட்டிக்காக உடம்புலாம் காமிச்சா தான் வில்லன் ஏற்றுப்பாங்க அப்படின்னு அவர் நினச்சாரான்னு தெரியல. ஏன்னா படத்தில் வில்லனிசம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. வெறும் இந்த ஆக்ஷன், அந்த என்ன சொல்கிறது, இந்த துப்பாக்கி எடுத்து சுடுறது, இந்த வெட்டுறது, அந்த மாதிரியான காட்சிகள் மட்டும்தான் இருக்கே தவிர ஒரு வில்லனுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லனாகவே தெரியல.
ஒரு திரைப்படத்தில் வில்லன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறாரோ அப்போ தான் ஹீரோக்கான வேல்யூ அப்படின்றது பயங்கரமாக கூடும். பட் இந்த திரைப்படத்தில் வில்லனுக்கான வேல்யூன்றது ரொம்ப சுமார் தான். அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மதவாதம் பிரிவினைவாதம் ஏற்படுத்துகிற மாதிரி காட்சிகள் இருக்குது. இந்த மதவாதம் பிரிவினைவாதம் அப்படின்னாலே அதை ஆரம்பிக்கிறதே இந்த பாகிஸ்தான் தான், இந்த முஸ்லீம் மக்கள் தான் அப்படின்ற மாதிரியான போற்று இன்னும் எத்தனை நாளைக்கு ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் மாற்றிக்கணும். அதெல்லாம் விட முக்கியமாக இந்த திரைப்படத்தோட செட்டு. ஆக்சுவலாக இந்த திரைப்படம் ஒரு தெலுங்கு திரைப்படம் ரீமேக் பண்ணதாக இருந்தாலும் கூட தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றணும். ஆனால் இந்த படத்தோட செட்டு, இந்த சினிமாடோகிராஃபி எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம தெலுங்கு திரைப்படத்தை தமிழை டப் பண்ணி பார்த்த மாதிரி இருந்து, ஏதோ தெலுங்கு திரைப்படத்தில் விஜய் அவர்கள் போய் நடித்து அதை தமிழை டப் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த செட்டும் தெலுங்கு ரிலேட்டடாகவே இருந்து, அந்த கலர் அந்த சினிமாடோகிராஃபியும் தெலுங்கு ரிலேட்டடாகவே இருந்தது. ஒரு மாதிரி இந்த தெலுங்கு திரைப்படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் எதுக்குலாம் தெரியாது, ஆனால் படம் முழுக்க கலர்ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆக்ஷனும் சரி, இந்த டைலாக், இந்த பஞ்ச் டைலாக் பேசும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு படம் பார்த்த ஃபீல் தான் இருந்து. அடுத்து இந்த படத்தோட கதாநாயகி பூஜா ஹெக்டே, அவங்க ஒரு ஒப்புக்கு சப்பா மாதிரி தான் வந்துட்டு போகிறாங்க. இன்னொன்று இந்த மாதிரியான திரைப்படத்தில் முக்கியமாக இந்த ஆக்ஷன் திரைப்படங்கள், இந்த மாஸ் ஹீரோ திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா ஹீரோனோட இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரியாவோ ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிற மாதிரி ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில், முக்கியமாக இந்த ஹீரோவை இந்த ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஹீரோ பின்னாடியே ஒரு பிஏ மாதிரியோ இல்லை ஒரு அல்லக்கை மாதிரியோ இந்த ஹீரோ சொன்ன வேலையை செய்கிற ஒரு அல்லக்கையாக தான் படம் முழுக்க வராங்க. இதெல்லாம் எப்போ மாறணும்னு தெரியல. இந்த படத்தில் ஒரு சில இந்த கிரீன் மேட் சிஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்து அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் ரோபோட் சிஜி நல்லா இருந்தது. என்னதான் நல்லா இருந்தாலும் அந்த ரோபோட் இந்த திரைப்படத்துக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஆணியாக தான் இருந்து. ஏன்னா இந்த திரைப்படத்தில் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வில்லனாக பார்த்தீங்கன்னா டிசைன் வில்லனாக வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா டிசைனையும் வில்லனை காமிச்சாச்சு, இதுக்கப்புறம் எந்த மாதிரி ஒரு வில்லனை காமிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இந்த ரோபோட்டை கொண்டு வந்து இதுதான் இப்போ இருக்கக்கூடிய புது வில்லன் அப்படின்ற மாதிரி இந்த திரைப்படத்தில் வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கதை கொண்டு போன நகர்ந்து போன விதத்துக்கும் இந்த ரோபோட் வில்லனுக்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஏதோ ஒன்று எடுக்கிறோம், பிரம்மாண்டமாக காட்டுறோம் அப்படின்ற மாதிரி இந்த ரோபோட்லாம் கொண்டு வந்து ரொம்ப பொறுமையை சோதிச்சிட்டாங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிளைமேக்ஸ் மட்டுமே போகுது. அதில் இந்த ராவண மகண்டா அப்படின்ற பாட்டு ஒன்று அடிக்கடி போட்டு இந்த கிளைமேக்ஸ் எழுதிட்டே போகிறாங்க. ஆனால் அந்த ராவண மகனை கொஞ்சம் சீக்கிரமாக தான் வர சொல்லுப்பா, எதுக்குப்பா கிளைமேக்ஸை இவ்வளோ நேரம் இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இழுத்துட்டாங்க கிளைமேக்ஸ். அண்ட் என்னதான் இந்த திரைப்படத்தை இவ்வளோ குறை சொன்னாலும், திரைப்படம் நல்லா இல்லை, இது வந்துட்டு தெலுங்கு படம் மாதிரி இருக்குன்னு 1008 குறை சொன்னாலும், இது அவரோட கடைசி திரைப்படம். ஸோ அவருக்கு வந்துட்டு என்ன சொல்ற ஒரு ஃபேர்வெல் மாதிரி தான் இந்த திரைப்படத்தை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னும் போது நீங்கள் பார்த்தா பாருங்கள், பார்க்காட்டிப்பாங்க, நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு எடுத்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த திரைப்படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்குறதும் பார்க்காதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். என்னோட வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விஜயோட கடைசி திரைப்படம் அப்படின்னு அவர் தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து இந்த திரைப்படத்தை நடிக்கிறாரு அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல சிறந்த ஒரு திரைப்படத்தை நடிச்சுட்டு போயிருந்துருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கத்தி மாதிரியோ இல்லை ஒரு பிகில் மாதிரியோ, ஏன் மெர்சல் கூட ஓகே தான். அப்படி இல்லைன்னா தமிழன் திரைப்படம் இருந்துச்சு இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் மக்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த திரைப்படம் முழுக்க எப்படி இருக்குன்னா, படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு விஷுவலாகவும் சரி, செட்டு பார்க்கும்போதும் சரி, அவரோட அந்த மேனரிஸ், அந்த ஆக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்நியமாக இருக்குது. சம்திங் லைக் நம்ம கூட கனெக்ட் ஆகாத ஒரு ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் காட்டுறாருன்ற ஃபீல் தான் இருந்தே தவிர நம்ம கூட கனெக்ட் ஆகிற மாதிரி எந்த விதமான காட்சியும் இல்லை. கதை அமைப்பே அவருக்கு அப்படி அமையலை அப்படின்னும் போது பெருசாக கனெக்ட் ஆகாத ஒரு ஃபீல் இருந்தது. மேபி ஒரு தமிழன் மாதிரியோ இல்லை ஒரு கத்தி மாதிரி திரைப்படத்தில் அவர் நடிச்சிருந்தாரு, இல்லைனா அந்த மெர்சல் திரைப்படம் வெற்றிமாறன் கதாபாத்திரம்லாம் வச்சுல, ஸோ அந்த மாதிரி நடிச்சிருந்தாங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே கனெக்ட் ஆகிருக்கும். அவரோட கடைசி திரைப்படம் அப்படின்னும் போது அவர் இன்னும் ஒரு நல்ல திரைப்படத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு கடைசி திரைப்படம் மனசுக்கு திருப்தியாக ஒரு நிறைவான திரைப்படமாக நம்ம கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற ஃபீல் இருக்கும். ஏன்னா தமிழில் நல்ல ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஒரு நல்ல கதையை வாங்கி ஒரு நல்ல திரைப்படமாக அவர் கொடுத்துருந்தாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். தேவையே இல்லாமல் தெலுங்கில் போயிட்டு இந்த கேசரியை கொண்டு வந்து தமிழ் திரைப்படத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தமிழில் எடுக்கிறோன்ற மாதிரி கேசரியை கிண்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க கிண்டின அந்த கேசரி எப்படி இருந்து அப்படின்னா, இந்த சம்திங் திரைப்படத்தில் மணிவண்ணன் வந்துட்டு இந்த கேசரி சாப்பிட்டு நல்லா வாயில் வருது அப்படின்னு வரல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் கிண்டிருக்கே தெரியல, இதெல்லாம் அப்படியே எடுத்து குப்பத்தொழில் கொட்டிருந்துருக்கலாம். ஆக்சுவலாக தெலுங்கில் பாலகிருஷ்ண அவர்கள் இந்த திரைப்படத்தை நடிச்சிருந்தாரு அப்படின்னா அங்கே அது ரசிக்கப்பட்டது அப்படின்னா அவங்களோட ரசனைன்றது அப்படி தான் இருக்கும். பாலகிருஷ்ண அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் ரசிப்பாங்க. நீங்கள் பாலகிருஷ்ணவோட முந்தைய திரைப்படங்கள்லாம் பாருங்களா, பயங்கர ஜோக்காக இருக்கும், நம்ம ஆளுங்களை அவரை வச்சு ஓட்டுவாங்க. ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். ஸோ அவங்களோட மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பாலகிருஷ்ண அவர் நடிச்சிருந்தாங்க. அது அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு செட் ஆச்சு. பட் இங்கே வரும்போது அதுவும் கடைசி திரைப்படம் போது கொஞ்சம் நல்லா நடிச்சிருங்களா. இன்னொன்று
அந்த பகவந்த் கேசரி திரைப்படத்தில் பாலகிருஷ்ண அவரோட ஆக்டிங் அப்படின்றது இந்த குழந்தைங்களாம் அந்த ஸ்கூல் காம்படிஷன் போகும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு க்யூட்டாக காஸ்டியூம் போட்டு என்ன க்யூட்டாக இருக்கியா அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ஹே அப்படின்னு பஞ்ச் டைலாக் பேசி அப்படின்னா நமக்கு பார்க்கும்போது என்ன க்யூட்டாக நீ பஞ்ச் டைலாக் பேசுகிற அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கலாம். கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. அவர் ஸ்க்ரீனில் அவர் என்ன பண்ணாலும், ஆக்ஷன் பண்ணாலும் சரி, இந்த காமெடி பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் அது ஒரு குழந்தை பண்ணுற ஒரு க்யூட்னஸ் அதில் இருந்தது. அது அவருக்கு செட் ஆச்சு. பட் அங்கே ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அதையே கொண்டு வந்து இங்கே கிளறி கொட்டி வைக்கிறது அப்படின்றது நியாயமே இல்லாத விஷயம். அடுத்து இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள், தமிழ்ல நல்ல இயக்குனர்கள் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் மக்கள் மீது அக்கறை இருக்கிற இந்த சோஷியல் மெசேஜ் சொல்ற இயக்குனர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நிறைய இயக்குனர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது போட்ட பணத்தை ப்ரொடியூசருக்கு எடுத்து கொடுத்தா போதும், ஸோ அதுக்கேற்ற ஒரு மசாலாவை கிண்டி கொடுக்கலாம் அப்படின்ற மனநிலை இருக்கும்போது இது வந்து சமூகத்துக்கு தேவையான நல்ல கருத்துள்ள திரைப்படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தவர் தான் ஹெச் வினோத் அவர்கள். ஏன்னா அவரோட சதுரங்க வெட்டியும் சரி, தீரன் அதிகாரம் ஒன்றும் சரி, ஏன் இந்த வலிமையும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும், பிங்க் திரைப்படமும் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுத்த ஹெச் வினோத் அவர்கள் இப்படி ஒரு மசாலா திரைப்படத்தை எடுத்ததில் எனக்கு சத்தியமாக உடன்பாடே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். அவங்களோட தனித்துவத்தை எக்காரத்தை கொண்டு விட்டு கொடுக்கவே கூடாது. அப்படி விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அது இந்த கலைக்கு நல்லதாகவே இருக்காது. வேணா கொஞ்சம் கமர்ஷியலாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒரு ஹீரோ கேட்குறாரு, ஒரு ப்ரொடியூசர் கேட்குறாரு அப்படின்னு. உங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம் ஒன்றில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு கிளாமர் சாங் வச்சிருப்பாங்க. அது நல்லாவே தெரியும் அது வந்து ஒரு கமர்ஷியலிஸ்ட்காக வச்ச ஒரு பாட்டு தான் அப்படின்றது. இப்படி இந்த கமர்ஷியல் திரைப்படங்களுக்காக சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக தன்னோட தனித்தன்மையை விட்டுட்டு ஒரு மசாலா திரைப்படத்துக்காக ஓவராக காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது ஒரு கலைஞனுக்கு வந்துட்டு அது ஒரு நியாயமான ஒரு விஷயமே கிடையாது. முக்கியமாக அது கலைக்கு ஒரு நியாயமான விஷயமே கிடையாது. ஏன்னா மக்கள் அவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கையே அவங்களை ஏமாத்துற விதமாக இருக்கும்ல, அதுக்காக சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று, இந்த மொத்த படத்தையும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, சார் இந்த படத்தை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்கங்க, வேணா என் பேரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு ஹெச் வினோத் அவர்கள் ஓரமாக உட்காந்து விஜய் அவர்கள் இந்த மொத்த படத்தை எடுத்தா மாதிரி தான் இந்த ஜனநாயகம் திரைப்படமே இருக்குது. அப்புறம் இந்த ஒட்டுமொத்த திரைப்படத்திலையும் படத்தோட ஆரம்பத்திலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் என் மனசில் நின்ன ஒரே நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழகல் ரவி அவர்கள் தான். ஆக்சுவலாக நிழகல் ரவியோட அந்த கேரக்டர் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து, பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படின்னா, தமிழ் படம் 2 திரைப்படத்தில் இந்த மிர்ச்சி சிவா அவர் நடிச்சார் இல்லையா, தமிழ் படம் 2. ஸோ அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து ஒரு கலவரம் நடக்கும். அந்த கலவரத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு போலீஸ் அதிகாரியாக மிர்ச்சி சிவாவுக்கு போவாங்க. அவங்க போன உடனே அவர் பேசுவார் இல்லையா, விடிய விடிய பேசுவார். லட்சுமி மேனன் 10th எவ்வளோ மார்க் எடுத்தாங்க தெரியுமா, இந்த ஐஃபோன் கம்பெனி எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா, நீ சாப்பிட்டியா, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அப்போ இந்த இட்லி உங்களோடது இல்லை. அதே மாதிரி செயின் ரொம்ப முக்கியம். செயின் ஏன் முக்கியம் தெரியுமா, தலையில் வைக்கிற பூவுக்கு கூட ஜாதி இருக்குது, அதனால தான் அதுக்கு ஜாதி மல்லி அப்படின்னு பேர் இருக்குது. இப்போ ஐஃபோன் 8 வந்திருக்கு, அப்புறம் 9 வரும், 10 வரும்னு சொல்லிட்டு இந்த பேசிட்டே இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் வந்து திருந்திடுவாங்க இல்லையா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நிழகல் ரவியோட கேரக்டர் இருந்து. ஆக்சுவலாக தமிழ் படம் 2லயே பார்த்தீங்கன்னா நிழகல் ரவி போலீஸை வந்து ஒரு ஃபோன் வரும். அப்போ அவர் எடுத்து சொல்லாரு, யோ என்ன ஆச்சு அப்படின்னு வெளில கேட்கும்போது, சார் இவன் இன்னும் பேசிட்டு தான் சார் இருக்கான் அப்படின்னு சொல்லுங்களேன். அதே தான் நிழகல் ரவி அந்த ஒரு ரோல் இதில் பண்ணியிருப்பாரு. படம் ஆரம்பத்தில் பேசினார் இல்லையா, கிளைமேக்ஸ் வரையும் பேசிகிட்டு இருப்பாரு. எனக்கு வந்துட்டு தமிழ் படம் 2ல் வந்துட்டு மிர்ச்சி சிவா இருந்தார் இல்லையா, எனக்கு அந்த ஒரு சீன் தான் பயங்கரமாக ஞாபகம் வந்து. அதில் இந்த கிளைமேக்ஸ் முடியும் போது பார்த்தீங்கன்னா அதுவரை அமைதியாக இருந்த மக்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அருவா கம்பெல்லாம் எடுத்து நிற்பாங்க. அதை எதுக்கு நின்னா மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா, சார் ஒரு பாவம் பேசுகிறாரு, பேசி முடிக்கிட்டோம், இந்த பேசி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கிளைமேக்ஸில் வேணால் ஃபினிஷிங் டச் அந்த வெல்கம் இந்த அருவாலாம் நாங்கள் எடுத்துகிட்டு நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி இதை ஒழிச்சு வச்சு நின்னா மாதிரி தான் இருந்து. எனக்கு அந்த என்னமோ தமிழ் படம் 2 பார்த்தா மாதிரி தான் இருந்த நிழகல் ரவியோட அந்த கேரக்டர் பார்க்கும்போது. இந்த படத்தில் ஒரு சில டைலாக் இந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி கருத்துக்கள் வச்சு பேசியிருந்தாங்க, அது கொஞ்சம் நல்லாவே இருந்து. ஆனால் அதை விட முக்கியமாக விஜய் அவர்கள் ஒரு இடத்துல ஒரு டைலாக் ஒன்று பேசினார், நான் காட்டில் பிறந்தவன், புலி எது கரடி எதுன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு பேசினார். ஆக்சுவலாக காட்டில் இல்லை, வீட்டில் பிறந்தாலும் ஹாஸ்பிட்டலில் பிறந்தாலும் ஏன் வானத்தில் பிறந்தா கூட புலி எது கரடி எதுன்னு பார்த்தோன்னே எல்லாருமே கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி வசனம் யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல. ஸோ பார்த்துக்குங்க, உங்களுக்கு படம் பார்க்குறதா வேணாமா, இல்லை அவரோட கடைசி திரைப்படம் ஆனால் செலிப்ரேட் பண்ணியே தருவோம் அப்படின்னா போய் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அண்ட் அந்த படத்தை ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பேசணும் அப்படின்னா, ஆக்சுவலாக எனக்கு ஒரு சில விஷயம் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. போன திரைப்படத்தில் தான் விஜய் அவர்கள் இந்த கோட் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படின்னு போன படத்தில் தான் ஆரம்பிச்சிருந்தாரு. ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்ஏ ஆகிட்டார். இதெல்லாம் வந்துட்டு யாருக்குமே நடக்காத ஒரு அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு படத்தில் இன்னொரு படத்துக்குள்ளே ஒருத்தரோட இந்த படத்தில் சொன்னாங்களே காஃபி வரத்துக்குள்ளே கோடீஸ்வரனா அப்படின்ற மாதிரி, ஏன்னா போன படத்துல பார்ட்டி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க, என்ன இந்த படத்தில் சிஎம்ஏ ஆகிட்டீங்க, சிஎம் டைட்டில் கார்டில் வருது அப்படின்ற மாதிரி அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் யோசித்தோம் அப்படின்னா, நாம் ரொம்ப தைரியமாக ஒரு சில முன்னெடுப்புகள், அதாவது நம்மளை சுற்றிறவங்களை நம்பி நாம் ஒரு சில தைரியமான முடிவுகள் எடுத்தோம் அப்படின்னா
நாம் என்ன நினைக்கிறோமோ அதை விட பல மடங்கு நமக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும். நாம் நம்பினவங்களும் நம்மளை நம்பினவங்களும் நமக்கான ஒரு இடத்த கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு விஜய் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு கெரியர் பீக்கில் இருக்கும்போது, கெரியரின் உச்சத்தில் இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு ரொம்ப தைரியமாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சார்ல, அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு தைரியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த சினிமால இருந்து அரசியலுக்கு வந்த பல பேர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒரு கால், அரசியல் ஒரு கால் வச்சுட்டு தான் பயணிப்பாங்க. ஏன்னா அரசியல் காலை வாரி விட்டுச்சுன்னா நம்ம அப்படியே சினிமாவுக்கு போயிடுவோம், நம்ம அரசியலை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா சினிமாவை கட்டி விட்டுருவோம். அந்த மாதிரி தான் இங்கே இதுக்கு முன்னாடி இருந்த இந்த சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்து அத்தனை பேர் இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் கெரியரோட உச்சத்தில் இருந்தாலும் அப்படியே விட்டு வந்துடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக விட்டு வந்துன்றது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். ஆனால் விஜய் அவர்கள் எப்படி இப்படி ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுத்தாருன்றது எனக்கு இன்னுமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ கூட யோசிச்சு பாருங்களேன், தாத்தா வயசான ஹீரோக்கள் கூட என்னை விட சின்ன பொண்ணு கூட நான் டூயட் பாடிட்டு வேணா இருப்பேனே தவிர இந்த சினிமா விட்டு போக மாட்டேன், எனக்கு அந்தளவு தைரியம் இல்லைன்ற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய ஹீரோக்கள் இருக்கிறாங்க. ஆனால் எப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுத்தாருன்றது இட்ஸ் மிராக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக விஜய் அவர்களுக்கு ஏதாவது கடைசி திரைப்படம், இதுக்கப்புறம் திரைப்படமே நடிக்க மாட்டார் அப்படின்றதுல பர்சனலாக எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னும் போது அவர் தொடர்ந்து திரைப்படம் நடிக்கணும் அப்படின்றத என்னோட ஆசையாக இருந்தது. அவர் அரசியலுக்கு வந்ததில் எனக்கு ஒரு விருப்பமே கிடையாது. நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அரசியலுக்கு வந்தாலும் அதிகபட்சமாக ஒரு 10 சீட்டு ஜெயிப்பார், அதுக்கப்புறம் நம்ம தான் சிஎம் ஆகலன்னு சொல்லி திருப்பி சினிமாவுக்கு வந்துடுவார் அப்படின்றதான் நான் ரொம்ப யோசித்தேன். நான் அப்படி தான் ஆசையும் பட்டேன். சரி அவர் சினிமாவுக்கு வரட்டும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் ஓகே, அவர் இப்போ சேம் ஆயிட்டாரு. ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் என்ன மாதிரி பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர் தான் சின்ன இந்த பீமா படத்தில் வந்துட்டு இந்த சின்ன கதாபாத்திரங்கள் இந்த பிரகாஷ் ராஜை பார்த்து விக்ரம் கேரக்டர் வளரல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ என்ன மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா குழந்தையா இருந்து பள்ளி பருவத்துக்கு வந்து இளைஞனாக மாறி அதுக்கப்புறமும் கூட அவர் கூடயே பயணித்தது தான் அந்த வாழ்க்கை அப்படின்றது. வீட்டில் விசேஷமாக இருந்தாலும் சரி, டிவிலையும் சரி, ரேடியோலையும் சரி, ஊர் திருவிழாலையும் சரி, இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன், காலேஜ் ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அவர் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருப்பார். முக்கியமாக அந்த தேட்டர் செலிப்ரேஷன், ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னாலே அது ஒரு திரைப்படமாக இருக்கும். அந்த திரைப்படத்துக்கு இவர் ஒரு முக்கிய காரணமாக இருப்பார். ஒரு திரைப்படத்தை விரும்பி போய் பார்க்கறதுக்கு ஒரு காரணியாக ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ என்ன மாதிரி நிறைய பேருக்கு அவர் ஒரு சின்ன தான். ஸோ அவரை பார்த்து தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். இது விஜய் அவர்களும் மட்டும் இல்லை, அஜித் அவர்களும் சரி, ரஜினி அவர்களும் சரி, கமல் அவர்களும் சரி, விக்ரம் அவர்களும் சரி, சூர்யா அவர்களும் சரி. ஸோ அவங்கள பார்த்து வளர்ந்த அந்த ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ விஜய் அவர்களை பார்த்து வளர்ந்த ஜென்ரேஷன் தான் நாங்கள். ஸோ இப்போ அவர் இதுக்கப்புறம் திரைப்படம் நடிக்க மாட்டாரு அப்படின்றதுல ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. அண்ட் விஜய் அவர்களாக இருந்து இளைய தளபதியாக மாறி இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜயா மாறியிருக்கிற விஜய் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் எங்களுக்கும் சரி, எங்கள் குடும்பத்துக்கும் சரி, என்ன மாதிரி பல பேருக்கும் சரி ஒரு மிகச்சிறந்த ஒரு என்டர்டெய்னராக இருந்து உங்கள் கூடவே நாங்கள் பயணித்து எங்களை மகிழ்விச்சதுக்கு இத்தனை ஆண்டு காலத்துக்கும் மிக்க நன்றி விஜய் அண்ணா.